ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 11th டேலேருந்து 20th டே வரைக்கும் நான் என்னென்ன சாப்பிட்டேன்னு பார்க்கலாம் வாங்க. எவ்ரிடே நான் வந்து 3+ லிட்டர்ஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். அண்ட் ரெகுலராகவே 11 அண்ட் 4 கப் ஆஃப் மில்க் வித்தவுட் சுகர் எடுத்திருக்கேன் ரெகுலராகவே. ஏன்னா ஆஃபீஸ் ஹவர்ஸில் இருக்கிறதுனால அதை தவிர்க்க முடியல. அண்ட் லாஸ்ட் விலாகில் சொன்ன மாதிரி 8 ஹவர்ஸ் ஸ்லீப் கண்டிப்பாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த 10 டேஸும் வந்துட்டு எக்ஸாக்டாக 8 ஹவர்ஸ் நல்லாவே தூங்கியிருக்கேன் நான். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் என்னால் வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு விலாக்லேயே சொல்லியிருந்தேன். அதனால் லைட்டாக வந்து வார்ம் அப் எக்ஸசைசஸ் மட்டும், அதுவும் வந்து ஆல்டர்னேட் டேஸில் வந்து நான் பண்ணேன். அது ஒரு 2-3 டேஸ் தான் பண்ணியிருப்பேன். ஆனால் நல்ல ஒரு நமக்கு பாடி ஃப்ளெக்சிபிள் இருக்கும் இல்லையா, அது எனக்கு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நாட்களில் வந்து நான் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் இந்த ஆல்டர்னேட் டேஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு டெய்லி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோர் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டைமிங்ஸ் அண்ட் நான் 10 டேஸ் என்னென்ன சாப்பிட்டேன்றது கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணியிருக்கேன். 60th டே நான் வெயிட் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவீல் பண்ணதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்களும் ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11th டே மதியம் லஞ்சுக்கு ரைஸ் எடுத்துட்டதுனால நைட்டு டின்னர் ஸ்கிப் பண்ணிவிட்டு ரசம் குடிச்சிட்டு அன்றைக்கி டேவை முடித்தாச்சு. டே 12th ஜீரா வந்து வறுத்துட்டு அதுலேயே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த வாட்டரோடு தான் டேவை ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் ரைஸ் ஐட்டம் எதுவுமே எடுத்துக்கல. பட் இட்லி எடுத்துகிட்டு போயிருந்தேன் லஞ்சுக்கு. அதுவும் ஒரு ரைஸ் கேட்டகரின்றதுனால நைட்டு டின்னர் ஸ்கிப் பண்ணிவிட்டு பனானா வந்து 7 மணிக்கு எடுத்துகிட்டு நைட்டு 9 பொமோகிரானட் ஜூஸ் குடிச்சிட்டு அன்றைக்கி டேவை முடித்தாச்சு. எப்போல்லாம் நான் வந்து மதியம் இல்லை மார்னிங் இல்லை நைட்டு ரைஸ் எடுக்கிற கட்டாயம் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு அந்த மீல் டைமை வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். டே 13 வந்து குக்கும்பர் ஜூஸ் குடித்தேன். ஸ்கின் பீல் பண்ணாமல் குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இன்றைக்கி 2 வேளையும் பூரி சாப்பிட்டேன். பூரி வந்து ஆயில் ஐட்டம்ன்றதுனால நிறைய வெஜ்ஜீஸ் எடுத்துட்டேன் அண்ட் சன்னாவும் எடுத்துட்டேன். நைட்டு 7 எதுவும் சாப்பிடாமல் டைரெக்டாக 9:30 1/2 கிளாஸ் பொமோகிரானட் ஜூஸோட டேவை முடித்தாச்சு. டே 14 மார்னிங் வந்து ரைஸ் சாப்பிட வேண்டியிருந்தது. ஸோ ரைஸ் சாப்பிட்டதுனால மதியம் வந்து லன்ச்சு லைட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்வீட் கார்னும் டேட்ஸ் தான் எடுத்துன்னு போனேன். நைட்டு வந்து ரைஸ் 2 ஸ்பூன் ரைஸ், அதாவது 2 கரண்டி சாதம், அந்த சாதம் அளவுக்கே குழம்பு, அதில் பருப்பு வகைலாம் இருந்தது. அதை வச்சு அந்த டேவை முடித்தாச்சு. டே 15 ஃப்ரைடே ஃபாஸ்டிங்கிறதுனால சுடு தண்ணியோட டேவை ஆரம்பித்து 3 கப்ஸ் ஆஃப் ஹார்லிக்ஸ் என்டையர் டே எடுத்திருக்கேன். நைட்டு வந்து டின்னருக்கு ரைஸு, சாம்பார், பீட்ரூட் பொரியல் எல்லாம் வச்சு அன்றைக்கி டேவை முடித்தாச்சு. சிம்பிளான எக்ஸசைஸ், வார்ம் அப் எக்ஸசைஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேனாலே நம்மளுடைய அந்த மீல் பிளான் வந்து கொஞ்சம் சொதப்பல் ஆகிடும். ஏன்னா 3 நாளுமே வந்துட்டு சரியாக டைமுக்கு சாப்பிட முடியாது. சாட்டர்டே வந்து டே 16 அன்றைக்கி மார்னிங் 7 ஜீரா வாட்டரோட டேவை ஆரம்பித்தேன். அண்ட் அன்றைக்கி ஒரே ஒரு தோசை அண்டு ஸ்நாக்குக்கு வந்து வேர்க்கடலை எடுத்தேன். மதியம் வந்து ரைஸ் சாப்பிட்டேன். அதனால் நைட்டுக்கு வந்துட்டு டின்னர் ஸ்கிப் பண்ணிவிட்டு 7:30 வேஃபர்ஸ் எடுத்தேன். மறுபடியும் தூங்க போகும்போது ஒரு கப் ஆஃப் ஜீரா வாட்ரு குடித்தேன். ஸோ இந்த மாதிரி எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன். டே 17 சண்டேன்றதுனால அன்றைக்கும் டைம் ஃபாலோ பண்ண முடியல. மதியம் லஞ்சு ரைஸ் தான் சாப்பிட்டேன். நைட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால அங்கேயும் வந்துட்டு பிரியாணி, ரோட்டி எல்லாம் சாப்பிட வேண்டி இருந்தது. டே 18 கொள்ளு வாட்டர், அதாவது ஹார்ஸ் கிராம் பவுடர் பண்ணி அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடித்தேன். இன்றைக்கி வந்து நான் மதியம் லஞ்சுக்கு வந்து ஹார்ஸ் கிராம் சுண்டல் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா நைட்டு வந்து ரைஸ் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ரைஸ் சாப்பிட்ணுமா அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு டெம்ப்டிங்காக இருந்தது, இல்லை எனக்கு வேணும்னு தோன்ற மாதிரி இருக்குது பாடிக்கு அப்படின்னா அப்போ மட்டும் எடுத்துப்பேன். டே 19 மார்னிங் வந்துட்டு கொள்ளு வாட்டரோடு தான் ஆரம்பித்தேன். அண்ட் பணியாரம் சாப்பிட்டேன். அண்ட் மதியத்துக்கு வந்துட்டு லைட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம்லெட்டும் டேட்ஸும் எடுத்துகிட்டு போனேன். நைட்டு பொங்கல் சாப்பிட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் ரைஸ் எடுத்திருப்பேன். ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகும்போது மட்டும் ஸ்கிப் ஆகிருக்கும். டே 20 மதியம் மார்னிங் 2 டைமுமே வந்து ரைஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்துட்டு நிறைய தயிர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டேன். 20th டே வந்துட்டு ஃபுல்லாகவே சீட் மீல் மாதிரி ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்தது. அப்போவும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டேன். 7:30 கடலை பருப்பு பர்ஃபியோட டேவை அன்றைக்கி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வர 10 டேஸில் வந்துட்டு நான் கொஞ்சம் கோர் எக்ஸசைஸ், அதாவது வந்துட்டு என் பாடிக்கு எது செட் ஆகும்னு பார்த்து அதெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ குட் டே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.